ஹாய் ஹலோ வெல்கம் டு சஃப்ரிகி ஐஎஸ் அகாடமி அலுவலகம் ஆலியா அன்மத தமிழ் நண்பனத்து தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு மூலம் என்ன பார்க்கணும்னா வந்தாச்சு எஸ்எஸ்எஸ் சிபிஓ நோட்டிஃபிகேஷன்ஸ் 2024. ஸோ வேகன்சி டீட்டெயிலு மேலுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, இதில் என்சிசி சர்டிஃபிகேட் இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு நம்ம A to Z நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இதுக்கு வந்து ஏதேனும் எனி டிகிரி நீங்கள் முடிச்சுக்கலாம், ஓகேவா? சொல்லப்போனால் நீங்கள் பிஜி யூஜி கூட முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சென்ட்ரல் சிபிஓ அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? எஸ்எஸ்சி மூலமாக நடக்கிறது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஓகேவா? இட்ஸ் நாட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஐ திங்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4/3/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4/3/2023 அப்போ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போனா 28/3/2024. அது போக பேமெண்ட் நீங்கள் வந்து எப்போ பண்ணிக்கலாமா, அதாவது லாஸ்ட் பேமெண்ட் 29/3/2024 வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9/10/13, அதாவது செஷன் வைஸாக நடக்கும். அதாவது இந்த தடவை இப்படி நடத்துவோம் தெரியல, ஏன்னா எலெக்ஷனால் சொல்லப்போனால் வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்போயுமே அக்டோபர் ஆகஸ்ட் முன்னாடி தான் நடக்கும், இல்லை 1 மந்த்து 2-3 மந்த்து கழிச்சு பின்னாடி தான் நடக்கும். பட்டு இந்த தடவை இந்த வருஷம் என்ன காரணமே தெரியல, 2024 இது இப்போ ஏப்ரல், அதாவது ஏப்ரலுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எனிவே ஸோ அதனால் ரொம்ப அவசரமாக வைக்கிறாங்க போல். ஸோ எனிவே ஸோ அடுத்ததாக என்ன அப்படி பார்க்க போகிறோம்னா ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்குவோம். ஸோ உங்களுக்கே தெரியும், இதில் சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல போனால் வந்து எப்போயுமே சேலரி ஓகே நார்மலாக தான் சொல்லலாம். இதில் SC/STக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்குது, அண்ட் OBCக்கு வந்து 33 இயர்ஸ் வரை இருக்குது, ஓகேவா? ஸோ அதாவது 3 அட்டம் உங்களுக்கு வந்து OBCனா 3 அட்டம்ப்ட்டு, SC/STனா உங்களுக்கு வந்து 5 அட்டம்ப்ட்டு, ஓகே? ஸோ அவங்களுக்கு தனியாக கோட்டா தனியாக இருக்குது, அதாவது EXRB மேட்க்கும் தனியாக இருக்குது. இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, ஓகேவா? இதில் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 4187 போஸ்டிங், ஓகே? அதாவது நம்ம தமிழில் போட்டிருப்போம் 4001 வேகன்சி ஒன்று தான் போட்டிருப்போம். பட் ஃபீமேல் டெல்லி போலீஸுக்கும் தனியாக இருக்குது, ஃபீமேலுக்கும் போலீஸும் தனியாக இருக்குது, ஓகேவா? ஸோ CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்கு இதில் தான் வேக்கன்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் தான் வந்து 4001 வேக்கன்சி இருக்குது, ஓகே? ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கட் ஆஃபில் வரலன்னா நீங்கள் வந்து இதுக்கு வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம், பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா உங்களோட கையில் தான் இருக்குது, ஓகே? ஸோ அது போக வந்து இதுக்கு வந்து NCC NSS சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. இதில் ஏஜ் லிமிட் வேறு கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கணும். அண்டு சிட்டிசன் எப்போயுமே நம்ம இந்தியா உள்ள வந்து கொடுப்பாங்க, வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஓகே? ஸோ ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா பாருங்கள். 20லேருந்து 25, ஓகே? ஸோ இதில் வந்து என்னென்னா 2/8/1999 நாட் லேட்டர் தென் 1/8/2004 டு பி எலிஜிபிள், ஓகே? அவங்க வந்து எலிஜிபிள், ஓகேவா? இதுக்குள்ளே தான் இது பண்ணிக்கணும், முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி இருக்கக்கூடாது, அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே இருந்துக்கணும், ஓகே? ஸோ அது போக வந்து உங்களுக்கு என்னென்னா சிலபஸ் நம்ம போய் பார்க்கலாம். இது நம்ம சொன்ன மாதிரி தான் SC/ST OBC EX சர்வீஸ்மேனுக்கு தனியாக இருக்குது, ஓகேவா? இதுக்கு விதவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைவர்சன் உமன்ஸுக்கும் தனியாக அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, ஓகே? ஸோ அடுத்த கீழே வந்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இதில் OBC சர்டிஃபிகேட்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக PC சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் OBC சர்டிஃபிகேட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான், ஓகே? ஸோ ரொம்ப வேலைலாம் இல்லை. இதில் மினிமம் ஏஜ் நம்ம சொல்லி வச்சோம், வேகன்சி எவ்வளோ சொல்லிட்டோம். இப்போ குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ எனி டிகிரி பேரா நம்பர் 7.1 வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆல் போஸ்ட் பேச்சுலர் டிகிரி, ஓகேவா? ஸோ நீங்கள் BA வந்தாலும் சரி, இல்லை BCom இருந்தாலும் சரி, இல்லை PhD இருந்தாலும் சரி, ஓகே? எனி யூனிவர்சிட்டி ஒன்று படிச்சுக்கணும். நீங்கள் இதில் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட் பப்ளிஷ் த காசியப் ஆஃப் இந்தியா ஆல் டிகிரி டிப்ளமோ ஆர் அவார்ட் த்ரூ ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோட் ஆஃப் எஜுகேஷன் பை த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ 10/6/2015
அப்புறம் கூட நீங்கள் டிப்ளமோ முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ அடுத்த சிலபஸை பார்க்கலாம். அண்டு இதில் ரொம்பலாம் நம்ம சொல்கிறதுலாம் இல்லை, நல்லா பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தரலாம், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். லாஸ்ட் டேட் எப்போனா 28/3/2024 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees தான். ஓகே, ஸோ உமன்ஸ் கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபீஸ்லாம் கிடையாது. ஓகே, SC/ST உமன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பேமெண்ட், அதாவது நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பேமெண்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ பே பண்ணலாம்னா 29/3/2024 நீங்கள் பண்ணிக்கணும். அதாவது இந்த வித்தின் 28 நாள் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது போக வந்து உங்களுடைய டீட்டெயில், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. ஆதார் கார்டு, உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, காலேஜ் எல்லாமே A to Z எல்லாம் கரெக்டாக கிளியராக பண்ணிக்கங்க. அது போக வந்து நம்ம ஊரில் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நான் அந்த ஏரியாவை நான் சொல்கிறேன், உங்கள் ஊருக்கு கரெக்டாக பார்த்துங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளான ஊர் தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் பக்கம்னா அரௌண்டு மதுரை அந்த மாதிரி சைடு தான் ரொம்ப இருக்கும். ஸோ நம்பர் 6 வந்து உங்களுடைய ஊரோட கூட கொடுப்பாங்க. சவுத்தர்ன் ரீஜன் கொடுத்துருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்டு அவ்வளோதான். ஓகேவா, ஸோ மற்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அவுட் சைடு தான். ஓகே, ஸோ அது போக வந்து இதில் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி போகிறோம். மொத்தம் பேப்பர் 2. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது 50. ஓகே, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ டோட்டலாக வந்து இது 200 மார்க் இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு கட் ஆஃப் தான் எடுப்பாங்க. ஸோ அது போக அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, இதுலேயும் 200 மார்க்கு. ஸோ இது அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் இது பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த நார்மல் ப்ராசஸ் தான். அதாவது TNUS PC முடிப்பாங்க. எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் சில டிஃப்ரெண்ட்டு. இது எல்லாமே வந்து CPUT நடக்கும். அதாவது கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து நேரடியாக பேப்பர் கொடுத்த இதெல்லாம் நம்ம ஓஎம்ஏ பண்ண மாட்டாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகே, நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து NCC NSS சர்டிஃபிகேட் கிடையாது. NCC சர்டிஃபிகேட் வந்து பாருங்கள், பேஜ் நம்பர் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு நம்பர் 12.5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ anyways, thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. Jai Hind.